இந்த அருமையான ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவன் நமக்கு கிருபையாக இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்திருக்கிறார். இந்த வருஷத்தில் 2 மாதங்கள் முடித்தோம், 3ஆம் மாதத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு என்றென்றும் போதுமானவர். நமக்கு அளவில்லாத இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்து வருகிறபடியால் அவருக்கு மகிமை உண்டாவதாக. மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம் தொடர் பாடங்களாக. இன்றைக்கு அந்த தொடர்ச்சியில் 5வது பாகம் பாடத்தை நாம் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஸ்கீம்ஸ் ஆஃப் சேட்டன், சாத்தானின் சதிகள். ஸ்கீம்ஸ் ஆஃப் சேட்டன். பைபிளில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை அவன் எப்படியெல்லாம் சதி செய்து சீரழிக்க நினைக்கிறான். மனுக்குலம் பாவத்தில் விழுந்து எவ்வளவுக்கு அவல நிலை அடைய வேண்டுமோ, கீழ்த்தர நிலையை அடைய செய்ய வேண்டுமோ, அதற்குரிய எல்லா உத்திகளோடும் அவன் செயல்படுகிறவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எபிரேய பாஷையில் ஷாத்தான் என்று அவன் அழைக்கப்படுகிறான். ஷாத்தான், SHATAN. அதற்கு எதிராளி என்று பொருள், அட்வர்சரி என்று பொருள். கிரேக்க பாஷையில் டயபோலோஸ், கிரேக்க பாஷையில் டயபோலோஸ் என்று அந்த பெயர், பிசாசுக்கு பெயர் டயபோலோஸ். டெவில் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டயபோலோஸ் என்று சொன்னால் அக்யூசர், குற்றம் சுமத்துகிறவன் என்று பொருள். சாத்தான் என்றால் எதிராளி, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் படிக்கிறோம் பார்த்தீங்களா. அதே போல் டயபோலோஸ் என்று சொன்னால் குற்றம் சுமத்துகிறவன், அக்யூசர் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அவனுடைய பிரதானமான குணமே என்னவென்றால், நீங்கள் பைபிளில் எனக்கு சொல்லுங்கள், முதல்ல சாத்தானை பற்றி எங்கே வருது, அவனுடைய குணம் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சேட்டன், சாத்தானுடைய முதல் குணம் பைபிளில் இதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குல்ல, என்ன இருக்குது? ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்களேன். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இந்த இடத்துல டைரெக்டாக சாத்தான் போடலையே, சர்ப்பம் என்று போட்டிருக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான்? அதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். தந்திரம் உள்ளதா இருந்தது. சாத்தானுடைய பிரதானமான குணமே என்னவென்றால், என்ன குணம்? தந்திர குணம், கன்னிங்னஸ், கிராஃப்டினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணம் பாருங்க, அதை ஏமாத்துறது. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், கடைசி வரைக்கும் இந்த குணம் பேசப்பட்டு இருக்கிறது. பார்க்கலாமா? வெளிப்படுத்தலுக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 20ஆவது அதிகாரம். வெளிப்படுத்தல் 20ல் ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி, 3ஆம் வருகையில் அக்கினியை இறங்க பண்ணி சாத்தானை அவன் கூட்டத்தையும் அழிப்பார். அது வரைக்கும் அவன் குணம் என்னதான் பாருங்களேன். 20ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 20ல் 8ஆம் வசனம் பாருங்க, 7லேருந்து படிப்போம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும். சாத்தான் என்ன செய்யறான்? மோசம் போக்குவதற்கு. அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம்னு சொன்னால், 8, 9 இந்த வசனங்கள்லாம் படித்தால் அவனோட குணம் என்னதான்? மோசம் போக்குதல். பிரியமானவர்களே, அவன் எப்படி உங்களையும் என்னையும் மோசம் போக்குகிறான்? நாம்
நம்மையும் அறியாமலே எப்படி அவனிடத்தில் மோசம் போகிறோம் என்பதை தான் இன்றைக்கி சாத்தானின் சதிகள் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். எங்கள் நல்ல தகப்பனே, மாபெரும் போராட்டம் கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலே, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே, பாரம்பரியங்களுக்கும் 10 கற்பனைகளுக்கும் இடையிலே இந்த மாபெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தகப்பனே, அதில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான மறைபொருள்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர். வேதாகமத்திலும் தீர்க்க தரிசன ஆவியிலும் அவைகளை கண்டுகொள்ள எங்கள் கண்களை கர்த்தர் தயவாக திறப்பீராக. ஆவியானவர் மெல்லிய சத்தத்தோடு இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த பாடங்களை நாங்கள் மிக கருத்தாக கற்றுக்கொள்ள, வாசிக்க, புரிந்து கொள்ள, நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே சாத்தானின் சதிகள் என்று நான் படிக்க போகிற பாடங்கள் 5 முக்கியமான பாடங்கள். அவனுடைய சதிகள் என்னென்ன என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். முதலாவது, அவன் செய்யக்கூடிய சதி என்னவென்றால், அவன் விதைகளை திருடுகிறவன். விதைகளை திருடுதல். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தை நம்ம ஆரம்பத்தில் வேத வாசிப்பாக வாசிக்க கேட்டோம். அந்த 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு ஊமை இருக்கிறது. என்ன ஊமை? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கும்படி புறப்பட்டு போனான் அப்படின்னு 4ஆம் அதிகாரம் மார்க்கு 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். விதைக்கிறவன் விதைகளை போட்டான். அது எத்தனை இடங்களில் விழுந்துச்சு? 4 இடங்களிலே விழுந்தது. சரிதானே? அதில் முதல் இடம் எங்கே? வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பட்சிகள் வந்து அந்த விதைகளை பட்சித்து போட்டது. பட்சித்து போட்டதுன்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்கு விழுங்கி போட்டதுன்னு அர்த்தம். விழுங்கி போட்டது. The fowls of the air came and devoured it up. விழுங்கி போட்டது. அன்பானவர்களே, இதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்களேன். 4ஆம் அதிகாரத்தில் மார்க்கு 14:15. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதை எது? வசனம். விதைக்கிறவன் யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருமே. பாஸ்டராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாருனாலும் சரி. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, ஆகாயத்து பறவைகள்னு ஆண்டவர் சொன்னார் ஊமையில். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு? சாத்தான் வந்து அவன் என்ன செய்கிறான்? அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள் அப்படின்னு பார்க்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ வசனத்தை யார் விதைக்கிறான்? சரி, உதாரணத்துக்கு பாஸ்டர் விதைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் வசனங்களை விதைக்கிறார். யார் எடுத்து போட்டுறான்? சாத்தான் அதை திருடி விடுகிறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் குணமே என்ன குணம்தான்? திருட்டு குணம்தான், வஞ்சிக்கிற குணம்தான், மோசம் போக்குற குணம்தான். அவன் குணம் மட்டுமல்ல, அவனுடைய சகாக்களுக்கும் அதே குணம்தான். சரிதானே? விழுந்து போன தூதர்களுக்கும் அதே குணம்தான். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், வஞ்சிக்கிற ஆவிகள்னு படிக்கிறோம். அப்போது சாத்தான் கூட்டமும் என்ன செய்யும்? அவன் மட்டுமல்ல, அவனுடைய தூதர்களும் அதே வஞ்சிக்கிற வேலையை தான் செய்கிறாங்க. ஆகவே இங்கே ஆகாயத்து பட்சிகள் அப்படின்னு படிக்கும் பொழுது சாத்தான் கூட இருக்கிற மற்ற விழுந்து போன தூதர்களையும் குறிக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ எவ்வளவோ சத்தியங்களை கேட்குறோம். ஆனால் இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிகின்றனவா அல்லது திருடப்படுகின்றனவா அப்படின்னு யோசிக்கும். சாத்தான் எப்படி கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறான் என்றால் 3 விதங்களில் அவன் செயல்படுவான். வசனத்தில் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும்
அழிக்கவும் வருகிறான். அப்படி தானே படிக்கிறோம். யோவான் 10:10 அப்படித்தான் இருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பாருங்களேன், அவன் எப்படி திருடுகிறான்? வழியருகே விழுந்த விதைகளை திருடுகிறான். எப்படி கொல்லுகிறான் அப்படின்னு பாருங்கள். இந்த வசனத்தின்படி அவன் எப்படி கொல்லுறான்? 2வது விதைகள் எங்கே விழுந்துச்சு? கற்பாறை நிலத்தில் விழுந்துச்சு. அது அப்படி கொஞ்சம் முளைத்து வந்தது. வெயில் ஏறினவுடனே என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. சரிங்களா? சூடு காண்பித்து பாடுகள் துன்பங்கள் அப்படி வரும் பொழுது என்ன ஆயிடுது? அதை பார்த்து நாம் உள்ளம் உடைந்து போய் அந்த வெப்பம் சகிக்க முடியாமல் அந்த வெப்பத்தின் தகிப்பில் வசனம் என்ன ஆயிடுது? செத்து போயிடும். சாத்தான் என்ன பண்ணிடுறான்? கொன்று விடுகிறான். கற்பாறை நிலத்தில் வளரும் செடியை அவன் கொள்ளுகிறான். சரி, 3வது அவன் எப்படி அழிக்கிறான் பாருங்களேன். 3வது விதைகள் எங்கே விழுந்துச்சு? முள்ளுள்ள நிலங்களில். சரிங்களா? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் அப்படி நெருக்கின உடனே என்ன ஆகி போச்சான்? அந்த விதை போச்சு அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? இதான் அந்த 3 இடங்களிலே விழுந்த விதைகளை பற்றி விளக்கம். முள் நிலத்தில் உள்ள செடியை கனி கூடாதபடி சாத்தான் என்ன செய்கிறான்? அழிக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் நமக்கு வசனங்கள் கிடைக்குது, சத்தியங்கள் கிடைக்குது. ஒன்று திருடுறான், இன்னொன்று கொல்லுகிறான், 3வது அப்படியே அழிச்சிடறான். பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம எவ்வளவோ சத்தியங்கள் கேட்குறோம், ஆனால் மனசில் பத்திரமா நிற்கிதான் அல்லது திருடு போகிறதா? சாத்தான் திருடி விடுகிறானா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாமா? மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மரியாளை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:19. மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாள் என்ன செஞ்சாலாம்? இந்த சங்கதிகள் எல்லாம், அந்த கேப்ரியல் தூதன் வந்து சொன்ன காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள், ஆண்டோடைய வசனங்கள் எல்லாத்தையும் சொன்ன பொழுது மரியாள் என்ன செய்தாலும் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினான். இப்படி 3 இடத்துல இருக்கும். சரிங்களா? இப்படி ஒரு இடத்துல 2 இடத்துல கிடையாது, 3 இடத்துல நம்ம பார்க்கலாம். மரியாள் குணம் இப்படிப்பட்டது தான் அப்படின்னு பார்க்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனம் பாருங்கள். லூக்கா 2:51, லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். அப்போ யோசித்து பாருங்களேன், கேட்குற சத்தியங்களை இருதயத்தில் வைத்து கொள்ளுகிறோமா? பத்திரப்படுத்துகிறோமா அப்படின்னு யோசிக்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கு என் இருதயத்தில் வைத்தேன். என்ன அர்த்தம்? வைத்தேன்னா பத்திரமா வச்சேன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வசனங்களை நாம் பத்திரமாக இருதயத்தில் வைக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி பத்திரமா இருதயத்தில் யார் வசனம் களவு போகாமல் மனதில் பத்திரமா காக்கிறார்களோ, அந்த வசனத்திற்கு யார் நடுங்குகிறார்களோ, ஏசாயா 66:2 வாசிக்கிறோம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா 66:2 வசனத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, வசனங்கள் நம்ம எவ்வளவோ கேட்குறோங்க. பாருங்களேன், நம்ம சபையில் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற சத்தியங்களை போல ஆண்டவர் ஆழமாக அதிகமாக மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அது அட்வென்டிஸ்ட் சபை, உலகளாவிய அட்வென்டிஸ்ட் சபையை நான் சொல்லுகிறேன். நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தந்திருக்கிறார். நமக்கு என்ன ஆவல் இருக்குன்னா, இன்னும் நிறைய படிச்சுக்கணும், அதிகம் அறியணும் என்ற ஆவல் இருக்கிறது. தப்பு கிடையாது. அதிகம் அறிய வேண்டும் என்ற ஆவலை விட அறிந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற
ஆயத்தம்தான் அதிகம் தேவை. யோசித்து பாருங்களேன். நமக்கு நிறைய தெரியும், ஆமாவா இல்லையா? நமக்கு பைபிள் சத்தியங்கள் நிறைய தெரியும், ஆனால் நிறைய கீழ்ப்படுகிறோமா என்றால் இல்லை. அப்போ பாருங்களேன், கேட்குற சத்தியங்களை மனதிலே பத்திரப்படுத்தி செயலிலே காட்டவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? மனசில் தான் இருக்குது, ஆனால் செயலில் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு யாக்கோபு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சரி, மனசிலே இல்லைன்னு என்ன அர்த்தம்? சாத்தான் திருடி விடுகிறான் என்று அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சாத்தானுடைய சதிகளில் ஒரு சதி என்ன தெரியுமா? நல்லா கேட்போம், வழி போக்குற மாதிரி வந்து கேட்டுட்டு போவோம், வழி இருக்கு. அதுக்கு தான் சொல்ல வரேன். நிறைய நேரங்களில் வழி போக்குற மாதிரி வந்து கேட்டுட்டு போகிறோம், ஆனால் கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, அவனுடைய சதிகளில், சாத்தானின் சதிகளில் ரெண்டாவது சதி என்ன? முதல் சதி என்னன்னு பார்த்தோம், வசனத்தை என்ன செஞ்சிருவான்? திருடிடுவான் நம்முடைய இருதயங்களை விட்டு. ரெண்டாவது, நமது அர்ப்பணிப்பை அவன் அறுத்து போடுவான், அர்ப்பணிப்பை தடை செய்வான். இப்போ அனனியா சப்பீரால் எடுத்துக்கொள்ளுங்களேன். அனனியா சப்பீரால் அவங்களுக்கு பணத்தை பார்த்த உடனே தான் என்னாச்சு? மனசு கெட்டு போச்சு. சரிதானே? அப்போ அது வரைக்கும் எப்படி தான் இருந்தாங்க? நல்லா தான் இருந்தாங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கணும். அந்த பணத்தை பார்த்த உடனே அவர்கள் மனம் கெட்டு போயிற்று. பைபிளில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை ஞாபகம் இருக்கா? நிரப்பினதென்ன? அப்படி தான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:3 அப்படித்தான் இருக்கு. சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் இருதயத்தை நிரப்பிட்டாங்க. அப்போ உண்மையில் எது நம்ம உள்ளத்தில் நிரம்பி இருக்கணும்? மது வாக்கை. அப்படி தானே படித்தோம் முதல் பாயிண்டில், மது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாருங்களேன், வசனத்தை உள்ள நிரப்பாத பட்சத்தில் அடுத்து எதுதான் உள்ள நிரம்பும்? சாத்தானுடைய பொய்கள் தாங்க உள்ள நிரம்பும். எங்கே பொய் சொல்லலாம், யார்கிட்ட எப்படி பொய் சொல்லலாம், எப்படி பொய் சொல்லி தப்பிக்கலாம், வாழ்க்கை பூரா பொய்யாத்தான் போகும். புரியுதா உங்களுக்கு? வசனம் எங்கே இல்லையோ, எந்த இதயத்திலே வசனம் இல்லையோ, சரிங்களா, வசனத்தை திருடிடுவான். திருடிட்டு உள்ள என்ன வச்சிருவான்? சாத்தான் என்ன வச்சிருவான்? தன்னுடைய பொய்களை வச்சிருவான். விளங்குதா உங்களுக்கு? தன்னுடைய பொய்களை வைத்து விடுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்க. இது புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இதே மாதிரி ஒரு மனிதன் இருந்தான், சவுல் என்ற அரசன். நல்ல மனுஷன், ஆரம்பத்தில் நல்லா இருந்தான். he was a very committed man. உண்மைதானே? ஆரம்பத்தில் அவ்வளோ பயபக்தியாக இருந்த மனுஷன் சவுல். அவனை ராஜா வாக்கணுன்னு சாமுவேல் வலைவீசி தேடின பொழுது எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? பரனில் போய் தலவாடங்களுக்கு இடையில் அவன் ஒளிந்து கொண்டான். ஐயோ, நான் தகுதியே கிடையாது என்றெல்லாம் தன்னை தாழ்த்தினவன். நான் பென்னமீன் கோத்திரத்தான் அல்லவா, என்ன போய் ராஜா வாக்குறீங்க அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான். யாரு? பழைய ஏற்பாட்டு சவுல். ஆனால் ராஜா ஆனவனு என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் கிரகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே கிராமத்தில். அவனுக்கு கொஞ்சம் கிரகம் பிடிச்சிருச்சு. பரிமாணவர்களே, அப்போ ஆண்டவர் ஒரு ஒரு திட்டம் கொடுத்தார். என்ன திட்டம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சாமுவேல் சொல்லுவார், நீ போய் அமலேக்கியரை என்ன செஞ்சிரு? முற்றிலும் முறியடித்து விடு. அவனுடைய ஆடு மாடுகள் எதுவும் சொத்து சொகை எதையும் வைக்காத, அமலேக்கியரை கம்ப்ளீட்டாக ஒழித்து கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சவுல் செய்தானா? அர்ப்பணிப்பை தடை செய்தான். அனனியா சப்பீரால் விஷயத்தில் அர்ப்பணிப்பை தடை செய்தான். பணத்தை பார்த்தாங்க, மனசு மாறிடுச்சு.
இந்த சவுல் அர்ப்பணிப்பாக இருந்தவன் இந்த ஆடு மாடுகள்லாம் பார்த்தாங்க. ஆடு மாடுகளை பார்த்தான், சொத்து சுகம் பார்த்தான், இந்த வசதி வாய்ப்புகளை பார்த்தான். பார்த்த உடனே மனசு என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. Satan will curb our commitment. சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய அர்ப்பணிப்பை அவன் தடை செய்வான், அர்ப்பணிப்பை அவன் அறுத்து போடுவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போடு வாழ்கிறோமா? ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ ஜீவியம் நம்முடையதாக இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அனனியா சப்பீரால் என்ன நினச்சிருக்கணும்? இப்படி பணத்தை நம்ம எடுத்து வைக்கிறோமே, ஆண்டவர் சர்வஞானமுள்ள தேவன், அவருக்கு தெரியாதா இது? சவுல் நினச்சிருக்கணும், இந்த மாதிரி இந்த ஆடு மாடுகளை நான் ஒழிச்சு வைக்கிறேனே, நல்ல ஆடு மாடுகள்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இழப்பமானது, நெசல் கொண்டது, மெலிஞ்சு நோஞ்சானா இருக்கிறது, இதெல்லாம் நான் அழிச்சிட்டேனே, இப்படி நல்லதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டேனே, ஆண்டவர் அறிவாரே, அவர் சர்வஞானம் உள்ள தேவனாயிற்றே அப்படின்னு அவனுக்கு புத்தி என்ன செஞ்சுருக்கணும்? உரைச்சிருக்கணும். ஆனால் என்ன செய்யலை? உரைக்கலை. இப்போ பார்த்தீங்களா சாத்தான் எப்படி மழுங்கடிக்கிறான்? அர்ப்பணிப்பை அவன் எப்படி மழுங்கடிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, இது சாத்தானுடைய சதிங்க, முக்கியமான ஒரு சதி. அர்ப்பணிப்பை அவன் அறுத்து போடுவான், அல்லது அர்ப்பணிப்பை அரைகுறையானதாக இருக்கட்டும் என்று அவன் சொல்லிக் கொடுப்பான். போதும் போதும், இவ்வளோ தூரம் ரொம்பலாம் பக்தியெல்லாம் இருக்கக்கூடாது, போதும் இவ்வளோ தூரம் இப்படிலாம் இருந்தால் போதும் அப்படின்னு யார் சொல்லுவா? காதில் நமக்கு சாத்தான் ஓதும். புரியுதா உங்களுக்கு? சும்மா சர்ச்சுக்கு போ, வா, படி, வயல் படி, அவ்வளோதான், போதும், ரொம்ப ஓவரெல்லாம் இருக்காது, ரொம்பலாம் உண்மையெல்லாம் இருக்கக்கூடாது. அனனியா சப்பீரால் காதில் அப்படி ஓதிட்டானோ, பழைய ஏற்பாட்டு சவுல் அரசன் காதில் சாத்தான் அப்படி ஓதினானோ? பிரியமானவர்களே, அதனால தான் இப்படி இவர்கள் அரைகுறையாக செயல்பட்டார்கள். யோசித்து பாருங்க, அரைகுறை அர்ப்பணிப்பு என்றைக்குமே ஆபத்தானது. ஒரு வசனம் பாருங்களேன், எடுங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் வசனம் 12. என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனத்தினுடைய 3ஆவது வரியிலிருந்து வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். முதல்ல வாசித்திருவோம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஆண்டவர் நிமித்தம் பாடுகள் வரும், நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் என்ன செய்வாராம்? அந்நாள் வரைக்கும், அவருடைய வருகை நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவர். ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அப்போ சாத்தான் என்ன செய்வான்னா, அந்த ஒப்படைப்பை, அந்த அர்ப்பணிப்பை அவன் என்ன செய்வான்? அவன் அறுத்துருவாங்க, அவன் தகர்த்துருவான், தடுத்துருவான். எதை காமிச்சு? ஆட்டையும் மாட்டையும் வீட்டையும் காட்டையும் காமிச்சு என்ன செஞ்சிருவான்? நம்முடைய அர்ப்பணிப்பை அவன் தகர்த்து போடுவான். உலக காரியங்களை காண்பித்து அவனுடைய வாழ்க்கையை அவன் சீரழிச்சிருவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் யோசித்து பாருங்க, சாத்தானுடைய சதிகளில் நம்முடைய அர்ப்பணிப்பில் நாம் தடுமாறும்படி அவன் செய்வான். யோசித்து பாருங்க, நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அர்ப்பணிப்போடு தான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோமா, இல்லை அறையும் குறையுமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்கணும். 3, சாத்தானுடைய சதிகளில் 3ஆவது காரியம் என்னவென்றால், சிலுவை இல்லாமல் சிங்காசனத்தை அடைய அவன் தூண்டுவான். crown without the cross. பாடுகள் அதெல்லாம் இருக்கக்கூடாது, பாடுகள்லாம் இருக்கக்கூடாது. ஆனால்
ஆட்சி செய்யணும், சிலுவை அவசியம் இல்லை ஆனால் சிங்காசனம் வேணும் என்று நினைப்பது, நினைக்க தூண்டுவது அவனுடைய திட்டம், அவனுடைய சதி. இதை இன்னொரு விதமாக சொல்லப்போனால் சுயமறுப்பில்லாத சீஷத்துவம், டிசைபிள்ஷிப் விதவுட் செல்ஃப் டினையல். ஒரு சீஷன் என்றாலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறாரு? தன்னைத்தான் வெறுத்து. அதாங்க சுய மறுப்பு, செல்ஃப் டினையல். அதுதான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அதாவது தன்னை முக்கியப்படுத்தணுன்ற எண்ணம் ஒரு மெய் கிறிஸ்தவனிடத்தில் இருக்கக்கூடாது. கிறிஸ்து அந்த மாதிரி தன்னை முக்கியப்படுத்தி நான் தேவகுமாரன், நான் என்ன கீழே போகிறதான், நான் கீழே போய் நானாக பாவியை போல சாகணும், பாவிக்காக. யோசித்து பாருங்களேன், கிறிஸ்துவனிடத்தில் அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சா? அந்த சுய முக்கியத்துவம் இருந்துச்சா கிறிஸ்துவனிடத்தில்? இல்லை. நான் எப்படிங்க கீழே இறங்குறது, நான் கடவுளாச்சு, நான் கீழே இறங்க முடியுமா அப்படின்னு கிறிஸ்துவானவர் நினைத்திருந்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்போ பாருங்களேன், அதாங்க செல்ஃப் டினையல், தன்னைத்தான் வெறுத்துன்ற அந்த வார்த்தை இயேசுவுக்கும் 100% பொருந்தும். அவருக்கு தான் 100% முதல்ல பொருந்தும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு முறை கேட்டார் சீஷர்களை பார்த்து. சீஷர்கள்ட்ட கேட்டார், மத்தேயு 16 அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டார். மத்தேயு 16. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீர் ஏசாயா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு. உடனே சீமோனே நீ என்ன சொல்கிற அப்படின்னு உடனே சீமோன் என்ன சொன்னா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னான். யூ ஆர் த கிரைஸ்ட். அதான் என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நீர்தான் மேசியா அப்படின்னு யார் சொன்னாங்க? பேதுரு சொன்னான். மத்தேயு 16 நம்ம அதை தெளிவாக படிக்க முடியும். நீர்தான் மேசியா, யூ ஆர் த கிரைஸ்ட், நீர்தான் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் மேசியா அப்படின்னு அவன் சொன்னான். அவன் ஆண்டு சொன்னார், சீமோனே மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு அவனை அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டினார். ஒரு மகிமையான வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னார். அதே 16 அதிகாரத்தில் இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பேசினாராம்? இந்த மாதிரி நான் எருசலேமுக்கு போவேன், மூப்பராலும் பிரதானாசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மத்தேயு 16 21ஆம் வசனத்தில் அப்படியே சொல்கிறார். அப்போ என்ன செய்தான பேதுரு? மத்தேயு 16 22 பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது நேரிட உமக்கு இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசுவையே கடிந்து கொண்டான குருவை சிஷ்யன் என்ன செய்கிறான்? கடிந்து கொள்கிறான். என்ன ஆண்டவரே இப்படியா, இப்படி சிலுவை, அதெல்லாம் வேண்டாம். இயேசு சிலுவையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே நாங்கள் உம்மை பற்றி என்னமோ நினச்சிட்ருக்கிறோம், நீர் சிங்காசனத்துக்கு ஏறுவீர் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறோம், ராஜாவாயிருவீங்கன்னு நினச்சிட்ருக்கிறோம். ஆண்டவரே நீர் சிலுவை பாடுகளை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறீர், இது உமக்கு நேரிட கூடாதே. புரியுதுங்களா? So Peter was rebuking Jesus. He was telling him you should have crown but no cross. அப்படிதானே? ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் கிரீடம் தான் வேணும், உமக்கு சிலுவையில் அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறான்? இவன் அவருக்கு எஜமான் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீர் மேசியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து அப்படின்லாம் சொன்னவன் இப்போ என்ன பாட ஆரம்பிச்சிடறான்? சத்துருவின் சங்கீதம் பாட ஆரம்பித்து விடுகிறான். சரிதானே? சத்துருவின் சங்கீதம் பாட ஆரம்பித்து விடுகிறான். பாடுகள் கஷ்டங்கள், ஐயோ ஆண்டவர் உமக்கு அதெல்லாம் வரக்கூடாது அப்படிதான் நான் பேசுகிறேன்.
அப்படி தான் பேசுகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, 3 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம் நடக்குது. பேதுரு இப்படிலாம் சொல்கிறான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் சாத்தான் யார்கிட்ட பேசினான்? இயேசுவானவர்கிட்ட பேசினான். அந்த 40 நாள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு 40 நாள் உபவாசம் அவர் வனாந்தரத்தில் இருக்கிற அந்த டைமில் சாத்தான் வந்து பேசினான். 3 சோதனைகள் நமக்கு தெரியும். மத்திய 4 அதிகாரம், லூக்கா 4 அதிகாரம், அதில் என்ன வாசிக்கிற பாருங்க. லூக்கா 4 அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் லூக்கா 4 வசனம் 6 வாசிக்கிறோம். லூக்கா 4:6, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். நீர் என்ன செய்யணும்? என்னை விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. இதே தான் யார்கிட்டையும் சொன்னார்? பேதுருட்டையும் சொன்னார். பேதுருட்ட அதான் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. சாத்தான்ட்ட அப்பாலே போ சாத்தானே சொன்னார். இங்கே பேதுருட்ட எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்காமல் எப்படி சிந்திக்கிற? மாம்சீகமாக சிந்திக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் சொல்லும்போது கூட கிறிஸ்துவிட்ட எப்படி சொல்கிறான்? ஆண்டவரே, நீ ரொம்ப பாடெல்லாம் பட வேண்டாம், உமக்கு ஒரு ஷார்ட்கட்டு நான் கொடுக்குறேன். என்ன ஷார்ட்கட்டு? என்னை விழுந்து வணங்கினா போதும், எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு? இதே தான் பேதுருவும் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உமக்கு இப்படிலாம் நேரிடக்கூடாது. நோ கிராஸ், சிலுவை வேண்டாம், பாடுகள் எல்லாம் வேண்டாம். நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். நமக்கு எந்த கஷ்டமே வந்துடக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாடுகள், நோய்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், சஞ்சலங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நடந்துடவே கூடாது. நார்மலாக சந்தோஷமாக வரணும், போகணும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம நினச்சிட்ருக்கிறோம். We don't want to bear the cross in our Christian lives. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவை சுமக்க வேண்டும் என்பதற்கு பெரும்பாலான நேரங்களிலே நம்ம ஆயத்தமாகவே இல்லை. ஆமாவா இல்லையா? யோசித்து பாரு. சிலுவையற்ற கிறிஸ்தவம் சாத்தானுடைய போலி. சிலுவையற்ற கிறிஸ்தவம் சாத்தானுடைய போலி. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது சிலுவை இல்லாமல் சிங்காசனத்தை அடைவதற்கு அவன் தூண்டுவான். நம்ம கஷ்டமே படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை சாத்தான் நமக்கு என்ன செய்வான்? கொடுத்து, ஒருவேளை கஷ்டம் பாடுகள் நமக்கு வந்து விட்டதே, ஆண்டவர் அனுமதித்து விட்டார் என்று சொன்னால் என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவருக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சாத்தான் அப்படியும் தூண்டுவோம். அப்படி தானே பேதுருவை தூண்டினான். பேதுருவை தூண்டி ஆண்டவர்கிட்ட பேச வைக்கிறான். உமக்கு இப்படிலாம் நடக்கூடாது ஆண்டவரே, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா? நீங்கள் எவ்வளோ பக்தியாக இருப்பீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, ஐயோ பாவம் அவங்களுக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் வரக்கூடாதா? ஆண்டோட பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி வரக்கூடாதா? அப்படி வந்துட்டு அவங்க ஆண்டோட பிள்ளைகள் கிடையாதா? பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ சாத்தான் இப்படியெல்லாம் சதி செய்து எப்படியெல்லாம் நம்மை ஆண்டவர் விட்டு பிரிக்க வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவன் செயல்படுவான். உங்களுக்கு விளங்குதுங்களா சாத்தானுடைய சதிகள்? சரி, முதல்ல என்ன சொன்னேன்? வசனத்தை திருடுதல். கேட்டதெல்லாம் உள்ளேருந்து திருடிடுவான். ரெண்டாவது என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பை அறுத்து போடுவான். அரைகுறை அர்ப்பணிப்பு போதும் அப்படின்னு சொல்லுவான். மூணாவது
பாடுகள் அதெல்லாம் வேண்டாம்ப்பா. சிலுவை இல்லாத சிங்காசனம் அடைவதற்கு அவன் நம்மை தூண்டுவான். இதுதாங்க, இதே தான் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில், பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற ஒரு உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. ரகசிய வருகை அது ஒரு நீளமான பாடம், சுருக்கமாக சொல்லிடுறேன். ரகசிய வருகையில் என்ன சொல்லுவாங்கன்னா, 7 வருஷம் உபத்திரவம், அந்த கிறிஸ்து 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆளுகை செய்வான். அப்படி அவன் அந்த கிறிஸ்து ஆளுகை வர்றதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை ஆண்டனை செஞ்சிருவாராம், எடுத்துக்கு வரான். என்ன அர்த்தம்? உபத்திரவ காலகட்டங்களில் சபை எங்கே இருக்காது? பூமியில் இருக்காதுன்றது அவங்களுடைய ஒரு தப்பான உபதேசம். உபத்திரவ காலகட்டங்களில் சபை இங்கே இருக்காது. பைபிள் அப்படியே சொல்லுது. உபத்திரவ காலகட்டங்களில் திருச்சபை பூமியில் இருக்காதுன்னு சொல்லுது. 3 உபத்திரவ காலங்கள்: சிறிய கட்டுக்காலம், பெரிய கட்டுக்காலம். பெரிய கட்டுக்காலம்னா 7 வாதைகள். அப்புறம் யாக்கோபின் இக்கட்டு காலம். 3 விதமான இக்கட்டு காலங்கள்னு படிக்கிறோம், சரிங்களா? இந்த இக்கட்டு காலங்களில் அநேக இரத்த சாட்சிகளை மறிப்பாங்க ஆண்டோடைய பிள்ளைகள். அதே சமயத்தில் ஒரு கூட்டம் கடைசி வரைக்கும், ஆண்டோடைய வருகை வரைக்கும் இந்த பூமியில் உயிரோடு தான் இருக்கும். சரிதானே? இந்த ரகசிய வருகை உபதேசக்காரர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, ரகசிய வருகையில் சபையை உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே எடுத்துக்குவார். அப்படிலாம் பைபிள் சொல்லலை. பிரியமான தேவ பிள்ளைகளை, பார்த்தீங்களா? சிலுவை இல்லாமல் சிங்காசனம், சிலுவை இல்லாமல் சிங்காசனம், பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாமலே பரலோகம். அப்படித்தான் சாத்தான் போதிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போது பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் அவைகளின் மத்தியிலும் ஆண்டவருக்கு உண்மையாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நிலைச்சு நிற்கணும். ஒருவேளை நோயாக இருக்கலாம், நம்ம எதிர்பாராத ஒரு நோய் நமக்கு வந்துடலாம், எதிர்பாராத ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்பட்டு விடலாம், குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு ஏற்படலாம், வரலாம், வந்திருக்கலாம், வராமலும் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எது எப்படி ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் சிலுவை உண்டு, பாடுகள் உண்டு என்பதை மறந்துடவே கூடாது, சரிங்களா? ஆனால் அதை மறக்கும்படி சாத்தான் செய்வான். நாலாவது அவனுடைய சதிகளில் 4வது சதி என்னவென்று சொன்னால், ஒப்புரவாகுதலை தகர்க்கும் மதஸ்தன் யாரு? சாத்தான். ஒப்புரவாகுதலை தகர்த்து போடும் மதஸ்தன் சாத்தான். Satan wants us to have religion without reconciliation. அதாவது ஒப்புரவாகுதல் இல்லாமலே நீ பக்தியாக இருந்துட்டு போயிட்டே இருப்பா. ஒப்புரவாகுதல், இந்த சமாதான ஐக்கியம் அதெல்லாம் வேண்டாம், நீ பாட்டுக்கு பக்தியாக வந்துட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இதுவும் சாத்தானுடைய தந்திரத்தில் ஒரு தந்திரம். எப்படின்னு பாருங்களேன். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் இருக்குது, இந்த கோபத்தை பத்திரமாவே உள்ளே வச்சுக்கிறோம். ஆண்டு என்ன சொல்லிக்கிறாரு? கோபம் எப்போ வரையும் தான் இருக்கணும்? 24 hours கூட கிடையாது, அப்படி தானே? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியே கடவுதுன்னு எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:26 தெளிவாக வாசிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கோபத்தை தக்க வைக்கிறோம், மன்னிப்பதற்கு மறுக்கிறோம், அல்லது மன்னிக்க மறக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பைபிளில் வாசிக்கிறோம், God is love. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி 2 இடத்துல இருக்குது. 1 யோவான் 4:8, 1 யோவான் 4:16, 2 இடத்துல வாசிக்கிறோம். ஸோ இஃப் God is love, what is Satan? Satan is hate. புரியுதா உங்களுக்கு? God is love, Satan is hate or hatred. தேவன் அன்பாகவே இருக்கிறார், சாத்தான் வெறுப்பாகவே இருக்கிறான். இப்போ பாருங்களேன்,
நம்ம யாரோ ஒருத்தர் மேலே வெறுப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? நம்ம யாராக இருக்கிறோம்? அல்லது யாருடைய பிரதிநிதியாக இருக்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? நாம் யாரை பிரதிபலிக்கிறோம்? அப்போ ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னா, கோபத்தை தக்க வைக்காதே, மன்னிக்காமல் இருக்காதே. 2 வசனங்களை படிப்போம் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான வேத பகுதி. 1 யோவான் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 John chapter 3 3 அதிகாரம். 1 யோவான் 3 10 11 12 வாசிப்போமே. 10 11 12 வாசிக்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். எதனால தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் எப்படி தெரியும்? நீதியை செய்யாமலும், நீதினா எது சரி, சரியானதை செய்யாமலும், தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. புரியுதா உங்களுக்கு? நீதியை செய்யாமல், நீதினா என்ன? தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தேவனால் உண்டானவன் கிடையாது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. 12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, அதான் சாத்தானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் கசப்புகளை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், பகையை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், வெறுப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். குடும்ப உறவுகளில், சபை உறவுகளில் இருக்கா இல்லையா? வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கசப்பு, கோபம், எரிச்சல், போட்டி, பொறாமை இருக்கா இல்லையா? 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 2:11 1 யோவான் 2:11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் தான் இருக்கிறான், இருளில் தான் நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அந்த இருள், அந்த வெறுப்பு என்ற இருள், பகை என்ற இருள், கசப்பு என்ற இருள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதுனால சர்ச்சுக்கு தான் வர்றோம், சத்தியங்களை கேட்க தான் செய்கிறோம், ஆனால் நம்ம எங்கே போகிறோம் நமக்கே தெரியலையா? புரியுதா உங்களுக்கு? இப்படி தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போது அந்த மன்னிக்கணும், ஒப்புரவாகணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நீ மதத்தை கடைபிடி, சர்ச்சுக்கு போ, தசமாக வை, எல்லாம் பண்ணு, இதை பண்ணு, அப்படி இதெல்லாம் செய், அப்படி தான் போயிட்டுருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படித்தான் போகிறதா? அப்படித்தான் போகிறது என்றால் இந்த சதிகள் ஏதோ ஒரு சதியில் நம்ம நினச்சி இருக்கிறோம், சிக்கி இருக்கிறோம்னு அர்த்தம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுக்க கவனிக்கணுங்க. ஒரு ஹோல் பிக்சர். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை பற்றி ஒரு முழு படம் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிறீங்களா? தயவு செய்து ஸ்க்ரீனை பார்க்க வேண்டாம், ஃபுல் சாப்டரை நீங்கள் எடுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை பைபிள்லேருந்து அப்படியே திறந்து வச்சுக்கங்க. அதில் நீங்கள் வரிசையாக கவனிங்களேன். அதில் பவுல் திருச்சபை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுகிறார். போன காலாண்டில் எபேசியரை பற்றி எதை படித்தோம் ஞாபகம் உங்களுக்கு? எபேசியரை பற்றி போன காலாண்டு முந்தின காலாண்டு படித்தோம். அதில் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இது எப்படி நடக்கணும்னு இருக்குது. அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும், ஒளியிலே நடந்து கொள்ள வேண்டும், சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நடக்க வேண்டும் அப்படிலாம் நமக்கு எபேசியர் 4, 5, 6ஆம் அதிகாரங்கள் சொல்லுகிறது. அதில் 4ஆம் அதிகாரத்தில் அன்பிலே நடந்து கொள்ளணும் அப்படின்னு தான் பவுல் சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 4, 5, 6 படிச்சிங்கன்னா 7 ஒன்னஸ், ஒரே என்று 7 காரியம் சொல்லியிருப்பார். ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், அப்படி இப்படின்னு ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், 7 காரியம் இருக்குங்க. 7 ஒரே. அந்த 7 காரியங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி
அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 2ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் 1, 2, 3ஆம் வசனங்கள் படிச்சிங்கன்னா, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குறோமா? விரைச்சுக்கிறோம், முறைச்சுக்கிறோம். உண்மைதானே? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒரு பலவீனத்தில் இப்படி சிக்கி இருக்கிறோம். பார்த்தீங்களா? 7 ஒரே சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அதுக்கப்புறம் பாருங்களேன், 5 வகையான ஊழியங்களை பற்றி சொல்லுவார். திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற 5 வகையான முக்கியமான வரங்கள் 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 4 13ஆம் வசனம் பாருங்களேன். சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் 4:13, சிலரை சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அடுத்து ஒரு 5 காரியங்களை சொல்கிறார். முதல்ல 7 காரியங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அன்பை தான் சொல்கிறாரு. அடுத்து 5 வகையான வரங்கள், ஊழியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். அந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறாரு? எபேசியர் 4 31, 32 அவர் சொல்லும் பொழுது, சகல விதமான கசப்பு, கோபம், எரிச்சல், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த விதமான துர்குணமும் உங்களை விட்டு நீங்கட்டும். இதெல்லாம் நீங்கிறணும். சபைகளில் கூக்குரல், சண்டை, குழப்பம், கூச்சல், எரிச்சல், பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. இதை நம்ம டெவலப் பண்ணக்கூடாது சபைகள். பிரியமானவர்களே, எப்படி இருக்கணும்? 32ஆம் வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்பு இருந்தால் தானே அதை செய்ய முடியும். அன்புன்ற வார்த்தை அங்கே இல்லை தான், ஆனால் அன்பை பற்றி தான் பவுல் அங்கே பேசுகிறேன். சரிதானே? பார்த்தீங்களா? அந்த 5 வகையான ஊழியங்கள், வரங்களை பற்றி சொல்லிட்டு அன்பை பற்றி தான் பேசுகிறேன். என்னதான் வரங்கள் இருந்தாலும் வரங்கள் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாது. சரிதானே? கிஃப்ட்ஸ் of the Spirit will not take us to heaven, only the fruit of the Spirit. சரிங்களா? வரங்கள், ஆவியின் வரங்கள் இருக்கிறதுனால பரலோகத்துக்கு ஆண்டவர் யாரையும் விட்டுற மாட்டார். என்ன இருக்கணும்? ஆவியின் கனி இருக்கணுங்க. ஆவியின் கனி தான் நம்ம பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தும். அப்போ யோசித்து பாருங்க, நம்ம வரங்களை பெருசாக நினைக்கிறோமா இல்லது கனியை பெருசாக நினைக்கிறோமா? அன்பானவர்களே, பார்த்தீங்களா? ஆரம்பத்துலேயும் அன்பை பற்றி பேசுகிறாரு, 4ஆம் அதிகாரத்தில், முடிவிலையும் அன்பை பற்றி பேசுகிறாரு, நடுவுலையும் என்ன பேசுகிற பாருங்கள். சென்டர் ஆஃப் த சாப்டர், மிடில் ஆஃப் த சாப்டர், அந்த அதிகாரத்தினுடைய நடு மையத்தில் கூட பவுல் என்ன தான் சொல்கிறார் பாருங்களேன். 4:15 வசனம் பாருங்கள். 4:15, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, பட் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்புடன் சத்தியத்தை பேசணும், அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும் என்று பவுல் இங்கே அழகாக சொல்றார். பார்த்தீங்களா? அப்போ அந்த 4ஆம் அதிகாரம் முழுக்க என்னதான் சொல்கிறாரு? அன்பு தாங்க சொல்கிறார். ஆரம்பத்திலே அன்பு, கடைசியிலே அன்பு, நடுவுலையும் அன்பு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பைபிள்லேருந்து சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு தேவை. ஏன் தெரியுமா நம்மளால் கீழ்ப்படிய முடியல? இப்படிலாம் ஆண்டு அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், ஒளியிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குல்ல எபேசியரில், இப்படிலாம் இருக்குது. ஏன் நம்மளால் முடியலன்னா, யார் திருடிறா எல்லாத்தையும் உள்ளேருந்து? அதுதாங்க பிரச்சனை. சாத்தான் திருடிறான். வசனங்களை கேட்குற நேரம்தான் நமக்கு மனசில் பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கும். சரிங்களா? கேட்குற நேரம் மட்டும்தான். ஜோம் பண்ணி ஆமீன் போட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் போனோன்னு பார்த்தீங்கன்னா வசனம் களவு போகிறது, இருதயத்திலிருந்து களவு போய் விடுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, சிந்திப்போம்.
அப்போது நம்மால் என்ன செய்ய முடியல? ஒப்புரவை பின்பற்ற முடியவில்லை. ஒப்புரவாகுதலை செய்யாமலே, ஒப்புரவாகுதல் இல்லாமலேயே மத ரீதியாக நம்மை வளரும்படி சாத்தான் பார்த்து கொள்வான். அவனுடைய சதிங்க. 5வது கடைசி व्यसनமும் துக்கமுமான வேளைகளிலே அவன் நம்மை விழுங்கி போடுவான். சாத்தான் என்ன செய்வானா? व्यसनமும் வியாகுலமும் நிறைந்திருக்கிற நேரங்களிலே அவன் நம்மை விழுங்கி போடுவான். இது எப்படி அப்படின்னா, பைபிள் படிக்கிறோம். 1 பேதுரு 5:8 எவனை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சாத்தானை பற்றி இருக்கு. எப்படி சுற்றி திரிகிறான்? விழுங்குறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? விழுங்குறான் அப்படின்னா, பிரியமானவர்களே, நமக்கு கவலைகள், துன்பங்கள் நம்மை பலவீனப்படுத்திவிடும். சரிதானே? கவலைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது பலவீனமாகிரும். அப்படி பலவீனமாக இருக்கிற நேரத்தில் சாத்தான் என்ன செய்வானா? நம்மை தாக்குவான். சோர்ந்து இருக்கிற நேரம் பாருங்களேன், சோர்வாக இருக்கிற நேரத்தில் நம்மளால் ஜெபம் பண்ண முடியுதா? மனசு உடைஞ்சு போயிருக்க நேரத்தில் பைபிள் படிக்க முடியுதா? முடியல. பெரும்பாலான நேரங்களில் முடியல. ஒரு 2 வசனத்தை பாருங்களேன். உபாகமம் 25 உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் பாருங்கள். உபாகமம் 25 வசனங்கள் 17, 18 வாசிப்போம். வாசிக்கிறேன். உபாகமம் 25 வசனம் 17, 18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு எதிராக வந்து, அடுத்த வசனம் பாருங்க, 18ஆம் வசனம். அவன் என்ன செய்தான்? இந்த அமலேக்கு படை, அமலேக்கியர் ஆண்டோட ஜனத்துக்கு விரோதமாக என்ன செய்தாங்க? நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அமலேக்கியர் என்ன செஞ்சாங்களாம்? இஸ்ரவேலர் விடாய்த்திருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? வெட்டிட்டாங்க. இன்னொரு கதை கூட உங்களுக்கு பைபிளில் ஞாபகம் இருக்கா? சீகேம் பட்டணத்தில் இருந்தவங்க, இந்த சீகேம் என்பவன் தீனால சீரழிச்சிருவான், யாக்கோபுடைய மகளை. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் அந்த சம்பவம் இருக்கிறது. அப்போது சிமியோனும் லேவியும் இதை கேள்விப்பட்டுட்டு எங்களுடைய சகோதரியை இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அப்போ இந்த சீகேம் பட்டணத்தில் உள்ளவங்க வந்து யாக்கோபு குடும்பத்தில் பேசுவாங்க, எங்க உங்கள் மகளை என் பையனுக்கே கட்டி வச்சுருங்க அப்படின்னு. ஒன்று இவங்க என்ன பண்ணுவாங்க? சிமியோன் லேவி தந்திரமாக பேசி உங்கள் ஆண் மக்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்ன உடனே, சரி இந்த தீனாலை கல்யாணம் பண்ணுறதுக்காக விருத்த சேதனம் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எங்களுடைய குமாரரை உங்கள் பெண்களுக்கு நீங்கள் கொள்ளுங்கள், உங்களுடைய குமாரத்தைகளை எங்கள் மாப்பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீகேம் பட்டணத்திலேருந்து வந்த எல்லாரும், அந்த ஆண் மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க. அப்போ அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட சமயத்தில் சிமியோன் லேவி என்ன செய்வாங்களாம்? பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எல்லாம் வெட்டி அந்த ஊரையே காலி பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? விடாயத்திருக்கிற நேரத்தில் வெட்டுறது யாருடைய குணம்? பிசாசுடைய குணங்க. சரிங்களா? இந்த தாவீது கூட அப்படித்தான். அவன் அந்த அரண்மனை உப்பரிகையில் அப்படி அவன் ரெஸ்ட் எடுத்தான். சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? வந்து சாச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? விடாயத்திருக்கிற நேரத்தில் அவன் வெட்டினான். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒருவேளை சில கஷ்டங்கள், பாரங்கள் நமக்கு நேரிடும் பொழுது அப்படியே நொந்து போய், சோர்ந்து போய், அப்படி உடஞ்சி போய், இனிமேல் பைபிளை படிக்க வேண்டாம், ஜோமா பண்ண வேண்டாம், எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் அப்படின்னு நினைக்கும் பொழுது சாத்தான் என்ன பண்ணிடுவான்? நம்மளை சாச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பாட்டு பாடுறோம், நொந்து சோர்ந்து இளைத்து போனாயோ. அடுத்து என்ன செய்யணும்? இயேசுவிடம் சொல்லணும், ஜெபம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இயேசுவிடம் சொல், இயேசுவிடம் சொல் அப்படின்னு பாடுறோம்ல. நொந்து சோர்ந்து போன சமயத்தில் அப்படி விடாய்த்து போய் ஆண்டவரை விட்டு விட்டோம் என்று சொன்னால்
சாத்தான் என்ன செஞ்சிருவான்? வெட்டி போட்டுருவான். அதுதான் உங்களுக்கு இயேசுவிடம் செல், இயேசுவிடம் சொல், அவர்கிட்ட போயிடணும். சரிங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை, பாரங்கள், துன்பங்கள் நம்மை நெருக்கும் பொழுது விடாய்த்து போவோம், விசனப்படுவோம், வியாகுலப்படுவோம். அந்த சமயத்தில் ஆண்டவர் விட்டுறக்கூடாதுங்க. சாத்தான் என்ன செஞ்சிருவான்? விழுங்கி போடுவான். அவன் விழுங்கி போடுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேதுரு என்ன சொல்றார் பாருங்க, 1 பேதுரு 5:9 1 பேதுரு 5:9 சொல்றாரு, ஆகையால் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னா விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு புரியுதா எப்படி சாத்தான் சதிகள் செய்வான் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். முதல்ல என்னங்க சொன்னேன்? பார்த்து முடிச்சிடும். முதல்ல என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் என்ன? வசனத்தை திருடிடுவான். கேட்குற சத்தியங்கள் எல்லாம் திருடிடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பை அவன் அறுத்து போடுவான், தடை செய்வான். அறகுறை அர்ப்பணிப்பு போதும்னு சொல்லுவான். மூணாவது, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் அடையும்படி அவன் தூண்டுவான். நாலாவது, ஒப்புரவாகுதல் இல்லாமலேயே நீ பக்தியில் போ, பக்தி ஆயிரு அப்படி நம்மளை ஏமாத்திடுவாங்க. அஞ்சாவது, கடைசியாக விடாயத்திருக்கிற நேரத்தில் அவன் நம்மை வெட்டி போடுவான். கவலைகள், துன்பங்கள் வரும் பொழுது ஆண்டை நோக்கி பார்க்காம இருந்துட்டோம் அப்படின்னா அப்படியே நம்மளை என்ன செஞ்சிருவான்? கொண்டு போயிடுவான். ஆகவே நம்ம யோசிக்கணும். தேவன் நம்முடைய தகப்பன் எழுந்து அவர்கிட்ட போகணும். அந்த கெட்டகுமாரன் என்னங்க உணர்ந்தான்? நான் எழுந்து எங்கே போவேன்? என் தகப்பனிடத்திற்கு போவேன்னு போயிட்டாங்க. அவன் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அதாங்க. தகப்பனை நினச்சிட்டான். தகப்பனை அந்த கெட்டகுமாரன் நினச்சிட்டான். பன்றிகள் தான், நாத்தம் தான், கீழ்ப்படியாமை தான், சொத்தை அபகரிச்சான் தான், பிரிச்சுட்டு போயிட்டான் தான், வேசிகளோடு செலவழித்து எல்லாத்தையும் நஷ்டமாக்கினான் தான், அது உண்மைதான். ஆனாலும் he remembered his father. புரியுதா உங்களுக்கு? தகப்பனை நினச்சிட்டான். பிரியமானவர்களே, சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? பரம தகப்பனை நாம் விடாய்த்திருக்கிற நேரத்தில் மறக்க செய்து விடுவான். அப்போது தகப்பனை மறந்துடவே கூடாது. தகப்பனோடு, பரம தகப்பனோடு என்ன இருக்கணும்? ஒரு நெருக்கம் எப்போவுமே இருக்கணும். இந்த 5 காரியங்கள் தான் மறந்துடாதீங்க. இந்த மாபெரும் போராட்டத்தில் சாத்தான் நம்மளை சதி செய்து நம்மளை சாச்சிருவான். நாம் இந்த காரியங்களை மனதிலே வைத்து, ஆண்டவரே உண்மையாக நிலைச்சிருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைப்போமா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காரியங்கள் விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள்ளாக மனசில் பதித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எங்கள் அர்ப்பணிப்பை அதிகப்படுத்துங்கன்னு ஆண்டோட ஒப்படைப்போம். ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டோடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாத்தானுடைய சதிகளையும் தந்திரங்களையும் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம்ப்பா. அவன் ஆதியிலிருந்தே, ஆதியா 3:1 வெளிப்படுத்தல் 20:8 வரைக்கும் படிக்கிறோம். அவன் மோசம் போக்குகிறவன். நாங்கள் அவனுடைய மோசம் போகுதில்லை, அவனுடைய தந்திரத்தில் நாங்கள் சிக்குண்டு போகாதபடி எங்களை காப்பாற்றுங்க. ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. தேவனோடு இருக்கிற தொடர்பில், தகப்பனோடு இருக்கிற உறவில் எப்போது நிலைத்திருக்க பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.